ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா, கடந்த சில மாதங்களாக. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுனத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். ஆஸ் யூசுவலா ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனத்தில், சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோடு இணைந்து மீனத்திலிருந்து பலனை கொடுக்க போகிறது. சுக்கிர பகவான் உச்சமாக மீனத்தில் அமர்ந்திருக்க, இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 26/3/2026 அன்று சுக்கிர பகவான் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் புதன் பகவான் செவ்வாயும் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி. அதே போல் பங்குனி மாதம் 28ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனைக்கு பயிற்சி அடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, பங்குனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருப்பதும், அந்த வாக்குஸ்தானத்தின் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதும், அங்கே இருந்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனோட சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பது ஒரு கூடுதல் நன்மையை தரும். சுக்கிரன் யார் அப்படின்னா, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 4க்கும் 9க்குரியவன், அதாவது சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உங்கள் ராசிநாதனோட இணைகிறது. அப்போது யோகத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோட, அது குடும்பஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் நன்மையை தரும். குடும்பத்தில் சில நல்ல விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சில நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்கு. உங்கள் மனசு நல்லா இருக்கும். உங்கள் மனசு பாக்கியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அதே சமயத்தில் கடந்த காலத்தில், அதாவது கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசில் ஆசைப்பட்ட, அதாவது இது செய்யணும் அது செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் பாருங்க, ஆசை கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசியில் புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். அந்த புதன் தான் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி. அந்த புதன் உங்கள் ராசியில் அமரும்போது திக்பலம் பெற்று வலிமை பெறுகிறது. அப்போ நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு உங்கள் மனதில், ஆழ் மனதில் ஓடும். அதே சமயத்தில் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படுத்தும். அதாவது ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது, ஏன் இதற்கு நமக்கு நடக்குது அப்படின்னு விடை தெரியாத சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு விடை தெரியக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் தன்னம்பிக்கை பெருகும். எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பங்குனி மாதம். ராகு பகவான் ராசியிலே இருக்கார். அப்போ ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம், ஒரு வெளிநாட்டு கிரகம். வெளிநாட்டுக்கு செல்லணும், அந்நிய மதத்தினருடைய தொடர்பை கொடுக்கக்கூடிய, அந்நிய மதம், அதாவது வேற கேஸ்ட் நபர்களுடைய நட்புணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்பெறும். அவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையப்பெறுது. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பங்குனி மாதம் 12ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் போகிறார். 4க்குரியவன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை படு ஜோராக நடக்கும்.
ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறவங்க, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. நிலங்கள் விற்பனை, 4ஆம் அதிபதி தனக்கு 12ல் இருக்கார் அல்லவா, 3ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, ஒரு நிலம் விற்கணும், ஒரு இடம் விற்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அது சக்சஸ் ஆக முடியும். அதுவும் குறிப்பாக சுக்கிரனுங்கிறது கண்டிப்பாக சுக்கிரனாலே வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம். அது எந்த வீட்டில் அமர்றார்? மேச வீட்டில் அமருது. அந்த மேசம்ங்கிறது செவ்வாய். அந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் ஆகும்போது நிலத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ரியல் எஸ்டேட்டில் விற்பனையாகி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாகன விற்பனை, அதாவது நீங்கள் எந்த விற்பனை செய்யக்கூடிய துறையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமருகிறது அல்லவா, அந்த சுக்கிரன் என்பது கலைத்துறைக்கு சொந்தக்காரர். 3ஆம் இடம் என்பது பாட்டு, இசை. அப்போது கலைத்துறையில் யாரெல்லாம் இந்த இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் 3ல் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் தான் கலைத்துறை, சுக்கிரன் தான் பாட்டுக்கு காரக கிரகம். ஸோ 3ஆம் இடத்தில் வந்து அமரும்போது அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார். 5ல் குரு, குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நல்லபடியாக உட்கார்ந்துருக்கார். 2க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தைகளால் என்ன, குழந்தை, அதாவது 5ஆம் இடம் என்று குழந்தைகள். அப்போ குழந்தைகள் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய, தனத்தை பெற்று தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்போது யாருக்கெல்லாம் இப்போது படித்து முடிச்சுட்டு அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்கள் அல்லது குழந்தைகள் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா தனம் கிடைக்கணும்ல, உங்கள் குடும்பத்துக்கு பணம் வரணும்ல, அப்போ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சக்ஸஸ் தான். ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சக்ஸஸ் தான். ஏன்னா ராகு கூட இருக்கார்ல, ராகுன்னா செயற்கை முறையில் நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய செலவு செஞ்சுட்டோம் சார். இப்போது இந்த மாதம் பங்குனி மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தை சார்ந்த, குழந்தை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளை செட்டில் ஆக்குறது, குழந்தைகளுடைய மேரேஜ் லைஃப், குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி என்ன உணர்வுகள், ஓட்டங்கள், அதை பற்றிய சிந்தனைகள் உங்கள் ஆழ்மனதில் எழும். அதை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த பங்குனி மாதம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா? 7க்குரியவன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். அது குருவின் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான். உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கு. 1-7 கனெக்ட் ஆகுது. ஆசைப்பட்ட வரன், உங்களுக்கு பிடிச்ச வரன் அமையும். உங்கள் ஸ்டேட்டஸுக்கு அதாவது நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி வரன் அமையணும் என்று உங்கள் ஆழ்மனதில் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ வரன் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இது வரைக்கும் அந்த கேது இருந்தது, சில தடைகள், சில பிரச்சனைகள் அத்தனையும் கொடுத்திருந்தாலும் இப்போது அந்த திருமணம் தடைகள் நிவர்த்தி அடைகிறது. திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. பாக்யாதிபதி உச்சம். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் அல்லவா? பாக்யாதிபதி நல்லா இருக்கார். அப்போ உங்களுக்கு தேவையான பாக்கியம். பாக்யாதிபதி உச்சம் அடுத்து 3ஆம் இடத்துலேருந்து நேர பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்யாதிபதி உச்சமாக இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை. அதன் பிறகு பாக்யாதிபதியான சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். தகப்பன் மூலமாக நன்மைகள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு.
தூரதேச பிரயாணத்தின் மூலமாக நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. கல்விகள், உயர் கல்விகள் படிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக இப்போ எழும். அந்த திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேபி நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் கூட உங்கள் மைண்டு திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. 10க்குரியவன் உங்கள் ராசியிலேயே இருக்கார். தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆழ் மனதில் எழும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ கடந்த 2.5 வருஷமாக ஒரு குழப்பமாக, ஒரு தெளிவில்லாமல், போட்ட முதலீடு எடுக்க முடியல, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல, என்னென்ன தடைகள் இருந்தது, ஏன் இது நடந்தது, இப்போ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக நல்ல என்ன சொல்கிறது, எதனால் இப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டுவதற்கு அங்கே புதன் உட்கார்ந்திருக்கார். ஸோ நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா நிறைய அனுபவ பாடங்களை இந்த கும்பத்துக்கு கொடுத்துருக்கும். அனுபவங்களின் வாயிலாக உறவென்ன என்ன, பணம் என்ன, வேலை என்ன, கடன் என்ன, ஹெல்த் சார், எல்லா விதத்திலும் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். குருவால் நன்மை, பெரிய மனிதர்களால் ஆதாயம், அனுகூலம், இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம், குலதெய்வ வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதம் பங்குனி மாதம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கனாலே இந்த மாதம் அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா, தொழில் செய்யணும்னா கொடுப்பினை இருக்கா, என்ன படிக்கலாம், என்ன படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், என்ன படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, ஏன் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது, எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.